ஒருத்தர் அந்த பக்கம் தூக்குடா. அந்த டோரை தூக்குடா. அப்படி என்ன தோடா. அதை எடுத்து டேய், இனிமே நீ இங்கே யார் கண்ணிலையும் படக்கூடாது. எங்கேயாவது ஓடி போயிரு. டேய், நீ வீட்டை சுத்தம் பண்ணிட்டு அப்புறமா கிளம்பு. இதை பாருண்ணே, நான் எங்கே போனாலும் என் சைடில் எந்த பிரச்சனையும் வராது. நான் பார்த்துக்கிறேன். ஏன் டாக்டர், கண்ணு ஓப்பனில் இருக்கு, உயிர் இருக்குமா? உயிரெல்லாம் போய் ரொம்ப நேரமாச்சு. இந்த கண்ணு தான் விரைச்சிக்கிட்டு இருக்கு. ஏன் வரும்போது மூடி கொண்டு வர்றது இல்லையா? பிரச்சனை எதுவும் வந்துடாதுல்ல? ஒன்றும் பிரச்சனை வந்துடாது, நான் பார்த்துக்கிறேன். 2 நாளில் அனாதை பணம் எடுக்கிறதுக்கு சோசியல் ஒர்க்கர்ஸ் வந்துடுவாங்க. அந்த அனாதை பணத்தோட இதையும் சேர்த்துடுறேன். இதெல்லாம் எடுத்துட்டு போய் எரிப்பாங்களா புதைப்பாங்களா டாக்டர்? அனாதை பணம் ஜாதி மதம்லாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் எரிச்சிடுவாங்க. ரத்னம், இவர் ஒரு லாயர். இவருக்கும் இந்த பிரச்சனைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஓகே, மைனர் பொண்ணு இருக்கும் போல இருக்கே. அந்த பொண்ணு சைன் போடலையா? இல்லையே சார். முதல்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து சைன் போட வைங்க. ஐயோ, அந்த பொண்ணு சைன் பண்ணணுமா? ஆமா சார், அவங்க நேத்தே பாம்பே போயிட்டாங்களே. பாம்பே போயிட்டாங்களா? ஆமாம் சார், அவங்க சொந்தக்காரங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறாங்களாம். டாக்குமெண்டேஷன் ஃபார்மாலிட்டிஸ் முடியற வரைக்கும் 2 நாள் அவங்கள இங்க வெயிட் பண்ண வச்சிருக்கணும். சரி, அமௌண்ட் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சா? சார், அதெல்லாம் ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டோம் சார். மைனர் பொண்ணு சைன் போடல, பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பிரச்சனை வரும் சார்? ஒரு நாளைக்கு திடீர்னு அந்த பொண்ணு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி மேல எனக்கு ரைட்ஸ் இருக்குன்னு கேஸ் போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க சார். நீங்க சைன் பண்ண அப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுல்ல? நோ 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 நோ, அது சட்டப்படி தப்பு சார். நீங்களே பார்த்து ஏதாவது பண்ணுங்களேன். சரி, நான் சைன் பண்றேன். அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பொறுப்பு இல்ல. சரி 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 சரி, ஓகே சார். இன்னொரு விட்னஸ். டேய், சைன் போடுறேன். இந்தா, அப்படியே அந்த பேர் அட்ரஸ் எழுது. சரி சார். அடுத்த நாள் அந்த வீட்டை சுத்தம் பண்ணிட்டு அந்த சம்பவம் நடந்ததுக்கான எந்த தடயமும் இல்லாமல் அழிச்சிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்ப தயாராக இருக்காங்க. இதை வச்சுக்கோ, கிளம்பு. வரண்ணே. இந்த பூஜையெல்லாம் எப்போ பண்ணுறது? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா. இன்னைக்கு அமாவாசையா, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். டேய், தம்பி எங்க? தெரியலண்ணே. டேய் டேய் ராஜேந்திரா, முதல்ல ஒன்று கூட்டிட்டு வா. சரிண்ணா. டே ராஜேந்திரா, நில்றா. எந்த கெட்ட சக்தி எங்க அம்மனோட எல்லைக்குள்ள வரவும் முடியாது, வந்தா வெளியில போகவும் முடியாது. அப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு ஒன்றாம போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். இதெல்லாம் நீ ஏமா விசாரிச்சுட்டு இருக்க? ஹலோ. ஓகே ஓகே, பார்க்குறேன்.
நீதான் ராமா? யார்டி நீ? ரத்னம் என் அப்பா தான். சரி சரி சரி. நீ அந்த வக்கீலோட பொண்ணா? அப்போ நீயும் நானும் தான் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நானுமா? ஆமாம். அந்த இடத்துக்காக முத காசு வாங்கினதே நீ தான். கிளம்பும் போது நானும் வரேன்னு அடம் பிடிச்சேன். அதான் சும்மா கூட்டிட்டு வந்தேன். அப்பா சார், உங்கள் பேமெண்ட்டு இருக்கட்டும், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன். எங்க பண்ணிக்கண்ணா? உங்கள் முதல் பேமெண்ட்டை குழந்தை கையில் கொடுக்குறேன். கிளம்பு. அப்படியெல்லாம் கிளம்ப முடியாது. நீ பண்ண தப்புக்கான தண்டனை வாங்கி கொடுக்காம நான் போக மாட்டேன். இது நான் கண்டிப்பா போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன். இந்த விஷயம் தெரிஞ்ச ரெண்டாவது ஆள் நீ தான். ஒருத்தன் சூசைடில் சாக வேண்டியதாக போச்சு. பாவரவி, நிம்மதியாக நீ பொது வாழ்க்கையை பார்க்க விட மாட்டீங்களா? என்ன நீ கொன்னாலும் இந்த உண்மை ஒரு நாள் வெளியே வரதா செய்யும். சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காதா? அந்த கோவில் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாது. அந்த கோவில் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு.